أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم واعلموا أنما غنمتم من شيء فأن لله خمسه ولرسوله ولذي القربى واليتامى والمساكين وابن السبيل صدق الله العلي العظيم. இன்றைய பகுதியில் ஜூஸ் 10 குறித்து பார்க்கவிருக்கிறோம். ஏற்கனவே சூரல் பத்ரை குறித்து பேச ஆரம்பித்த இந்த பகுதி அந்த காட்சிகளையே நீளுகிறது. இறுதியாக கனிமத்து பொருட்களில் 1/5 பாகம் அல்லாவுக்கும் அல்லாவுடைய ரசூலுக்கும் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் கொடுக்கப்பட வேண்டும் என்ற அந்த உத்தரவு இங்கே பிறப்பிக்கப்படுகிறது. ஏன்னா கனிமத்து பொருள்கள் போரில் கிடைக்கக்கூடிய இந்த மினிமஞ்சமான பொருட்கள் அல்லாவிற்கும் அல்லாவுடைய ரசூலுக்கும் முழு உரிமை இருக்கிறது என்ற இந்த செய்தியும், இந்த போரில் கிடைத்த இந்த வெற்றி, இந்த பதில் போரில் சின்னஞ்சிறு கூட்டத்திற்கு கிடைத்த இந்த வெற்றி இஸ்லாத்தை பெரும் பகுதிகளுக்கு, பெரும் ஊராருக்கு அது பேசு பொருளாக, இஸ்லாம் பேசு பொருளாக மாறிய அந்த காட்சியை இந்த போருக்கு பிறகு நம்மால் பார்க்க முடிகிறது. இங்கே அல்லாஹ் இந்த செய்திகளை சொல்கிறான். போருக்கு வருவதற்காக ஷைத்தான் காஃபிர்களை ஆரவாரப்படுத்தினான், அவர்களை அலக்களித்து இழுத்து வந்தான். இதுவரைக்கும் போர் நிறுத்தும் வரை ஷைத்தான் அவர்களுக்கு உதவி செய்தான். போரில் எப்பொழுது மலக்குமார்களை அவன் கண்டானோ அப்பொழுதே அவன் இன்னி பரியும் இன்கும், நான் உங்களிலிருந்து விலகி விடுகிறேன் என அந்த போர்க்களத்திலிருந்து ஷைத்தான் ஓடிவிட்டான் என்ற அந்த காட்சியை இங்கே எல்லாம் பதிவு செய்கிறான். இப்படி போர்களில் இஸ்லாத்துக்கு எதிராக ஈடுபட்டவர்கள் மரணிக்கும் தருவாயில் கஃபரு, யார் நிராகரிக்கும் நிலையிலேயே மரணிக்கிறார்களோ அவர்களை வானவர்கள் எதிரிபூன உஜூகும் வதுபாருகும், அவருடைய முதுகுகளிலும் அவருடைய முகங்களிலும் அவர்கள் அடிக்கிறார்கள். ஜூக்கு அஜாபுல் ஹரீக், நீங்கள் பெரும் வேதனையை, நீங்கள் கொளிந்து விட்டு எறியக்கூடிய இந்த வேதனையை நீங்கள் சுவையுங்கள் என இவர்களுக்கும் சரி, இதற்கு முன்னிருந்த ஃபிரோனுக்கும் சரி, அந்த பெரும் தலைகளுக்கும் சரி, இவ்வாறு தான் அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டதாக இந்த பகுதி பேசுகிறது. அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருக்கக்கூடிய சின்னஞ்சிறு கூட்டங்களை எல்லாம் அழைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அக்ரிமெண்ட் செய்தார்கள், ஒப்பந்தம் செய்தார்கள். மதீனாவை மிக பாதுகாப்பு மிக்க நகரமாக மாற்றுவதற்காக ஒத்த கருத்துடைய எல்லா குழுவினருடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அக்ரிமெண்ட்டில் ஈடுபட வேண்டும் என்ற அந்த செய்தி இங்கே சொல்லப்படுகிறது. இங்கே முஸ்லிம்களுக்கு மேலும் ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. வயதுகும் லகும் மஸ்தத்தாத்து மினன் குவத்தி, உங்களால் முடிந்தவரை உங்களுடைய சக்திகளை ஒன்று திரட்டுங்கள். இங்கே ரிபாத்தில் ஹைலி, இங்கே குதிரைகளாக இருக்கட்டும், துரஹிபூன, உங்களுடைய ஆயுத பலங்களை நீங்கள் அதிகப்படுத்துங்கள். இந்த நவீன காலத்தில் அறிவு ஆயுதங்களாக இருக்கலாம், ஃபினான்ஷியல் அதிக ஆயுதங்களாக இருக்கலாம், லாபியிங்காக இருக்கலாம் என இவைகள், மீடியா பவராக இருக்கலாம் என எவைகளெல்லாம் இஸ்லாத்திற்கு சாதகமாக நீங்கள் ஆயுதங்களை ஏற்படுத்த முடியுமோ அவற்றை, அந்த தயாரிப்புகள் நீங்கள் ஈடுபடுங்கள். இந்த ப்ரிப்பரேஷன்ஸ் என்ன செய்யணும்? துரஹிபூன பிஹி அதுவுல்லா, அல்லாவுடைய எதிரிக்கும் சரி உங்களுடைய எதிரிக்கும் அது பயத்தை ஏற்படுத்த வேண்டும். நீங்கள் ஈஸி கோயிங் பீப்புளாக நீங்கள் இருக்கிறீங்கிற ஒப்பீனியன் என்னது மக்களுக்கு வரக்கூடாது. எனவே நீங்கள் தயாராக இருங்கள் என்ற அந்த செய்தி, எந்நிலையிலும் நீங்கள் இஸ்லாத்திற்காக போரிடுவதற்கு தயாராக இருங்கள் என்ற அந்த கருத்து இங்கே முன்வைக்கப்படுகிறது. வையக்கூனும், இப்படி உறுதிமிக்கவர்களாக, அல்லாவை அஞ்சுபவர்களாகவும் உறுதிமிக்கவர்களாகவும் 10 நபர்கள் இருந்தால் அவர்களால் 100 நபர்களை, 200 நபர்களை அவர்களால் 20 நபர்கள் இருந்தால் அவர்களால் 200 நபர்களை அவர்களால் வெற்றி கொள்ள முடியும் என்ற அந்த செய்தியும், அவர்கள் 100 நபர்கள் இருந்தால் 1000 நபர்களை அவர்கள் வெற்றி கொள்வார்கள் என்ற அந்த செய்தியும் இங்கே பரிசாக, சன்மானமாக இங்கே சொல்லப்படுகிறது. இப்படி எப்பொழுதெல்லாம் இஸ்லாத்திற்கு ஆதரவாக செயல்படுவதற்கு உங்களுக்கு வாய்ப்புகள் கிட்டுமோ ஜாஹிது பி அம்வாலிஹிம் அன்ஃபுஸிஹிம் ஃபீ ஸபீலில்லாஹ், பிறகு அல்லாவுடைய பாதையில் நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். உங்களுடைய செல்வங்களினாலும் உங்களுடைய பொருள்களினாலும் அல்லாவுடைய பாதை. வல்லஜின ஆவ நசரு, பிறகு யார் பாதுகாப்பு அளிக்கிறார்களோ, உதவி செய்கிறார்களோ, உலாய்க்க பாதுங்க அவுலியாம் பாத், ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்வர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாவின் புறத்திலிருந்து பெரும் சன்மானம் காத்திருக்கிறது. இந்த முயற்சிகளில் ஈடுபடுபவர்களுக்கு பெரும் சன்மானம் இறைவனிடமிருந்து காத்திருக்கிறது என்ற அந்த வாக்குறுதியோடு சூரல் அன்ஃபால் நிறைவு செய்யப்படுகிறது. இதற்கு அடுத்து சூரை தௌபா, பிஸ்மில்லா இல்லாத ஒரே சூரா. நிறைய அறிஞர்களுடைய இந்த கருத்து இருக்கிறது. சூரை அன்ஃபாலும் சூரை தௌபாவும் ஒன்று போலவே இருப்பதினால் அங்கே பிஸ்மில்லா இடம்பெறவில்லை என்ற கருத்தும் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிஸ்மில்லா போடும்படி சொல்லவில்லை, ஆகவே அதில் இடம்பெறவில்லை என்ற அந்த கருத்தும் இருக்கிறது. மிக குறிப்பாக மிக கடினமான நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்களை சூரே தௌபா தன்னகத்தே பெற்றிருக்கிறது. ரொம்ப குறிப்பாக சூரே தபூக் யுத்தத்தின்
ஊடாக இறக்கியருளப்பட்ட இந்த சூறா சுமார் ஹிஜ்ரி 9க்கு அருகாமையில் இறக்கியருளப்பட்ட சூறாவாக இந்த சூறா இருக்கிறது. இங்கே ஹுதைபியா பராத்து மினல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாவுக்கும் அல்லாவோட தூதரும் தங்களை விடுவித்துக் கொள்கிறார்கள் எதிலிருந்துனா எந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் மீறப்பட்டு விட்டனவோ. இங்கே ஹுதைபியா உடன்படிக்கை மீறப்பட்டதை குறித்தும் இந்த ஹுதைபியா உடன்படிக்கையினுடைய சாராம்சங்களை குறைஷிகள் முறித்து விட்டார்கள், எனவே நீங்களும் இந்த ஒப்பந்தத்தை பேண வேண்டிய அவசியமில்லை என்ற அந்த கருத்தோடு இந்த பகுதி ஆரம்பமாகிறது. இந்த பகுதியினுடைய அடுத்த மிக சீரியஸான செய்தி, இதற்கு பிறகு மதினாவில் காபத்துல்லாவில் முஷ்ரிக்கீன்கள் ஒரு காலமும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்ற இந்த ஏலானை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு மூலமாக 9வது ஹிஜ்ரியில் இங்கே அறிவிப்பு செய்யும்படி சொல்லக்கூடிய அந்த பகுதியும் இங்கே தான் இடம்பெற்றிருக்கிறது. இங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்படி சொல்கிறது, நீங்கள் குஃபார்களுடனும் யாரெல்லாம் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு போரிடுகிறார்களோ, அவர்களை ஊரிலிருந்து விரட்டுவதற்காக முயற்சிகள் செய்தார்களோ, அவர்களுடன் நீங்கள் சண்டையிடுவதற்கு உங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது என்ற அந்த கருத்து இங்கே பதிவு செய்யப்படுகிறது. மா கானலில் முஷ்ரிக்கீன, இது நாள் வரை குறைஷிகளுடைய கையில் காபத்துல்லாவுடைய ஆளுமைகள் இருக்கலாம், ஆனால் இன்றிலிருந்து குறைஷிகளுக்கோ இல்லாட்டி முஷ்ரிக்கீன்களுக்கோ காபத்துல்லாவை நிர்வகிக்கக்கூடிய முத்தவல்லிகளாக இருக்கக்கூடிய அந்த தகுதி அவர்கள் இழக்கிறார்கள் என்ற செய்தியும், அதற்கு முத்தவல்லிகளாக யார் இருக்கலாம், யார் அல்லாஹ்வை ஈமான் கொள்கிறார்களோ, யார் மறுமை நாளையும் தொழுகை நிலைநாட்டுகிறார்களோ, ஜக்காத்தை கொடுக்கிறார்களோ, அல்லாஹ்வுக்கு மட்டும் அஞ்சுகிறார்களோ, அவர்கள்தான் காபத்துல்லா நிர்வகிப்பதற்கான முழு அதிகாரம் பெற்றவர்கள் என்ற அறிவிப்பு இங்கே சொல்லப்படுகிறது. இங்கே அல்லாஹ்விற்காக அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக நீங்கள் செல்வதற்கு எது உங்களுக்கு தடையாக இருக்கிறது? உங்களுடைய பெற்றோர்களா, உங்களுடைய பிள்ளைகளா, உங்களுடைய சகோதரர்களா, உங்களுடைய மனைவிகளா, இல்லை இந்த ஊரில் மிக விருப்பமாக நீங்கள் நினைக்கக்கூடிய உங்களுடைய செல்வமும் நேரமும் வியாபாரமுமா உங்களை அல்லாஹ்விற்காக முயற்சி செய்வதற்காக உங்களை தடுப்பவைகளாக இருக்கிறது என அந்த கேள்விகளை எல்லாம் இங்கே முன்வைக்கிறான். அப்படி நீங்கள் காத்து கொண்டிருந்தால், இப்படி நீங்கள் அல்லாஹ்விற்காக முயற்சிகள் செய்வதற்கு செலவு செய்வதற்கு நீங்கள் தயாராக இல்லாவிட்டால் ஃபதரப்பஸு ஹத்தா யாத்தி அல்லாஹ் பி அம்ரி, அல்லாஹ் தன்னுடைய முடிவை அறிவிக்கும் வரை சற்றே நீங்கள் காத்திருங்கள் என்ற அந்த கடுகடுப்பான வார்த்தைகளை எல்லாம் இங்கே பதிவு செய்கிறான். அடுத்ததாக ஹுனைன் போரினுடைய அந்த காட்சியை குறித்து அல்லாஹ் பேசுகிறான். நீங்கள் அதிகமான நபர்கள் இருந்தீங்க, சுமார் 12,000 நபர்களுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுனைன் போருக்கு சுமார் 9வது ஹிஜ்ரியில் நடைபெற்ற 8வது ஹிஜ்ரியில் நடைபெற்ற அந்த போரில் முஸ்லீம்கள் அதிக எண்ணிக்கையில் இருந்தார்கள். ஆனால் அந்த போரில் என்ன நடந்தது? எதிரணியிலிருந்து வீசப்பட்ட அந்த அம்புகளுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் பலர் அந்த போர்க்களத்தை விட்டு சிதறி சென்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடன் சில சஹாபாக்களும் மிக உறுதியாக இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஆழமான உரைக்கு பிறகு மீண்டும் அந்த படை சேகரிக்கப்பட்டு அந்த படையினுடைய இறுதியில் முஸ்லீம்களுக்கு வெற்றி கிடைத்தது. இங்கே எண்ணிக்கையில் முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்பதனால் உங்களுக்கு இலகுவாக இந்த வெற்றி கிடைக்கவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உறுதித்தன்மை தான், அவர்களுடன் சேர்ந்தவர்கள் உறுதிதான் இந்த போரில் உங்களுக்கான வெற்றியை ஈட்டு தந்தது என்ற அந்த காட்சியை இங்கே பதிவு செய்கிறான். இதற்கு பிறகு மிக தஃசீலாக முனாஃபிக்கீன்களை குறித்து, இங்கே முஸ்லீம்களுக்கு இது நாள் வரை வெளியிலிருந்து வந்த பிரச்சனைகளை குறித்து பேசி அல்லாஹ் இந்த பகுதியில் உள்ளிருந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள், முனாஃபிக்கீன்கள் முஸ்லீம்களாக தங்களை அடையாளம் காட்டி கொண்டவர்கள், அவர்கள் உள்ளிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இஸ்லாத்திற்கும் அவர்கள் செய்த பெரும் துரோகங்களை அல்லாஹ் ஒன்றன் பின் ஒன்றாக சூரா நிசாவிற்கு பிறகு இங்கே முனாஃபிக்கீன்களுடைய அந்த செயல்களை குறித்து அல்லாஹ் பட்டியலிடுகிறான். முதல் செய்தி, இவர்கள் உண்மையை ஏற்பதற்கு ஒரு காலமும் தயாராக இல்லாதவர்களாக இவர்கள் இருந்தார்கள். எப்பொழுதெல்லாம் இஸ்லாத்திற்காக உதவிகள் செய்ய வேண்டுமோ அவற்றில் இவர்கள் தயக்கம் காட்டினார்கள். மூன்றாவது செய்தி, நல்ல காரியங்கள் செய்வதில் இவர்கள் குழப்பம் ஏற்படுத்துபவர்களாக இருந்தார்கள். நான்காவது செய்தி, எல்லாவற்றுக்கும் எப்பொழுது வாய்ப்புகள் வந்தாலும் அவற்றை தட்டி கழிப்பதற்கான சாக்கு போக்குகள் சொல்பவர்களாக, சால்ஜாப்புகள் சொல்பவர்களாக இவர்கள் இருந்தார்கள். ஐந்தாவது, இஸ்லாத்திற்காக தியாகம் செய்பவர்கள் மார்க்கத்தில் உயர்ந்து கொண்டே செல்ல இவர்களை கண்டு பொறாமை கொண்டவர்களாக இவர்கள் இருந்தார்கள். ஆறாவது செய்தி, முஸ்லிம்களுக்கு நஷ்டம் ஏற்படுவதற்கு இவர்கள் விருப்பப்பட்டார்கள். ஏழாவது செய்தி, இவர்கள் இஸ்லாத்திற்காக செலவு செய்வதற்கு ஒரு காலமும் மனம் இல்லாதவர்களாக இருந்தார்கள். எட்டாவது செய்தி, இவர்கள் தொழுவதாக இருந்தால் சோம்பேறிகளாக என்று இவர்கள் தொழவில்லை. ஒன்பதாவது செய்தி, வார்த்தை ஜாலங்களின் மூலமாக இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இருப்பது போல் இவர்கள் நடிக்கிறார்கள், ஆனால் ஒரு காலமும் முஸ்லிம்கள் வெற்றி பெற வேண்டும் என அவர்கள் நினைத்தது கிடையாது. பத்தாவது செய்தி, தங்களுடைய சுயலாபங்களுக்காக
தாங்கள் சேஃப் ஜோனில் இருப்பதற்காக எல்லா எல்லைகளுக்கும் செல்வதற்கு அவர்கள் முந்தி சென்றார்கள். 11வது செய்தி, இஸ்லாமிய தலைவர்கள் மீதும் இஸ்லாத்தின் மீதும் எப்பொழுதெல்லாம் விமர்சனங்கள் வைப்பதற்கு வாய்ப்புகள் கிடைக்குமோ என அவர்கள் தேடிக்கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு எந்த நல்லதும் நடந்துடக்கூடாது என்ற அந்த துணியில் இருந்தார்கள். இன்னும் இவர்களை குறித்து பேசிக்கொண்டிருக்கும் பொழுது இடையிலேயே அல்லாஹ் ஜக்காத்தை குறித்த செய்தியை பேசுகிறான். இறுதியில் நாம் அதனை விரிவாக பார்க்கலாம். 12வது செய்தி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனம் புண்படும்படியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா விஷயங்களையும் தங்களுடைய காதுகளில் போடுகிறார்கள் என ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈஸி கோயிங் பர்சனாக இருக்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈஸியாக நம்ம என்ன செஞ்சலாம், ஏமாற்றப்படுபவராக அவர் இருக்கிறார் என நௌசுபில்லா அவர்கள் வைத்த அந்த விமர்சனத்தை எல்லாம் இங்கே பதிவு செய்கிறான். 13வது செய்தி, இவர்கள் அதிகம் சத்தியம் செய்பவர்களாக, அவர்கள் பொய்யர்களாக இருப்பதினால் அதிகம் சத்தியம் செய்பவர்களாக இருந்தார்கள். 14வது செய்தி, முஸ்லிம்களுக்கு எதிராக கேலியும் கிண்டலும், இவர்களுடைய குறைகளை கண்டுபிடிப்பவர்களாகவும் அதனை விமர்சனம் செய்பவர்களாகவும் இவர்கள் இருந்தார்கள். 15வது செய்தி, எப்பொழுதெல்லாம் அல்லாஹ்விற்கும் அவர்கள் யாமிரூன பில் முன்கர், அவர்கள் பாவங்களை ஏவுபவர்களாகவும் யன்ஹவுன அனில் மஅரூஃப், அவர்கள் நன்மைகளை தடுப்பவர்களாகவும் இருந்தார்கள். முஸ்லீம்கள் செய்வதற்கு நேர் எதிராக இவர்கள் செயலாற்றினார்கள் அந்த செய்தியும். 16வது செய்தி, அல்லாஹ்வை முற்றிலுமாக மறந்தவர்களாக, அல்லாஹ்விற்கு நாளை முன்னால் அவர்கள் பதில் சொல்ல வேண்டும் என்பதை மறந்தவர்களாக இவர்கள் இருந்தார்கள். 17வது செய்தி, நிராகரிப்பு வார்த்தைகளை எல்லாம் இவர்கள் சொல்லிவிட்டு அதனை குறித்து நிரூபிக்கப்பட்ட பொழுது அதனை பொய் என மறுத்தவர்களாக இவர்கள் இருந்தார்கள். 18வது செய்தி, இவர்கள் இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் எதிராக சூழ்ச்சிகள் செய்தார்கள். சூழ்ச்சியின் உச்சத்தில் ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே கொலை செய்வதற்கான சூழ்ச்சிகளிலும் இவர்கள் ஈடுபட்டார்கள் என்ற செய்தியும். 19வது செய்தி, சமகாலத்தில் நாம் பார்க்க முடியாது, அல்லாஹ் எங்களை பணக்காரராக ஆக்கினால், நாங்கள் செல்வ நிலையில் அதிகம் செய்தால் பிறகு நாங்கள் இஸ்லாத்திற்கு செலவு செய்வோம். இன்றும் முஸ்லீம்கள் சொல்கிறாங்க, முதல்ல நாங்கள் சம்பாரிச்சுக்கிறோம், சம்பாரிச்சதுக்கு அப்புறம் இஸ்லாத்துக்கு செலவு செய்கிறோன்னு. இங்கே அதே மனநிலையில் தான் இவர்களும் இருந்தார்கள் என்ற செய்தியும். 20வதாக யாரெல்லாம் இஸ்லாத்திற்காக செலவு செய்கிறார்களோ இவர்கள் பரிகாசம் செய்வதற்காக, அவங்க வாழ்வதற்கு தகுதி இல்லாதவர்களாக, அவர்களை கிண்டல் அடிப்பவர்களாக, இந்த மேலும் குறைவாக யாரெல்லாம் இஸ்லாத்திற்காக கொடுத்தார்களோ இந்த பணத்தை வச்சு கொண்டு தான் இவர்கள் அந்த ரோம பேரரசையும் பர்ஷியாவுடைய பேரரசையும் இவர்கள் வீழ்த்தப் போகிறார்களா என்ன கிண்டல் அடித்தவர்களாக இவர்கள் இருந்தார்கள் என வரிசையாக அல்லாஹ் 20 செய்திகளை இவர்களை குறித்து அல்லாஹ் இந்த பகுதியில் பேசுகிறான். இதற்கு ஊடாக அல்லாஹ் சதக்காவுடைய அந்த சட்டங்களை குறித்து பேசுகிறான். லில் ஃபுக்ரா, 8 நபர்களை குறித்து 4 நபர்களுக்கு நேரடியாக கொடுக்கப்பட வேண்டும், ஏழைகளுக்கு. இங்கே லீங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. லில் ஃபுக்ரா ஏழைகளுக்கு, மசாக்கின் தேவையுடையவர்களுக்கு, இந்த இதனுடைய ஸ்டாஃபுகளுக்கு, வாமிலின் அலைஹா இஸ்லாத்தின் பால் மக்களை ஈர்ப்பதற்கு, உள்ளங்களை லைக்க செய்வதற்கென லீ என பெயரிடப்பட்டு 4 பேருக்கும், ஃபீ என பெயரிடப்பட்ட ஒரு 4 பேருக்கும். அப்படின்னா யாரெல்லாம் விலங்கிடப்பட்டிருக்கிறார்களோ, அடிமைகளாக இருக்கிறார்களோ, சமகாலத்தில் கைதிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு, காரிமீன ஃபீ, பிறகு எவர்கள் கடன்காரர்களாக இருக்கிறார்களோ, அப்படின்னா கடன் பட்டவர்கள்ல, கடன் யார்கிட்டன்னு வாங்கினாங்களோ அவர்களுக்கு கொடுக்கப்படுவது. இங்கே கைதிகளுக்கு டைரக்டாக கொடுக்கப்படுவது, அவர்களை விடுவிப்பதற்கான அந்த செலவினங்களில் ஈடுபடுவது. ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய வார்த்தையை மேலோங்க செய்வதற்காக, தஹ்ரீக்குக்காக, இஸ்லாத்திற்காக, நான் முஸ்லிம்களுக்கு இஸ்லாத்தை குறித்த செய்தி போய் சேருவதற்காக செலவு செய்யப்படக்கூடிய அந்த பகுதிகள். வப்ன சபீல், பிறகு வழிப்போக்கர்களுக்கு, அவர்கள் தங்களுடைய ஊர்களில் பணக்காரர்களாக இருக்கலாம், இங்கே ஊர் விட்டு ஊர் வந்தவர்கள், தங்களுடைய உடைமை இழந்தவர்கள் என இவர்களுக்கான பணிகளில் இந்த ஜக்காத் எனது பயன்படுத்தப்பட வேண்டும் என 8 செய்திகளை குறித்து ஜக்காத் பேசுகிறது. இது நடுவே வந்துட்டாலும் சரி, இது இறுதியாக முனாஃபிக்கின்களை குறித்து பேசிவிட்டு இந்த பகுதியிலே பார்க்கிறோம். எந்த முனாஃபிக்கின்களை குறித்தெல்லாம் அவர்களுடைய அடையாளங்களாக சொன்னானோ, அவர்களுக்கான ஜஹன்னம் காத்திருக்கிறது என சொன்னானோ, அந்த பட்டியலில் அல்லாஹ் உங்களையும் என்னையும் அல்லாஹ் பாதுகாத்து தர வேண்டும். அந்த துவாவோடு நிறைவு செய்கிறோம். ஆஹிரத்தனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.